ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கப்பல்கள் செல்ல இந்தியா உட்பட 5 நாடுகளுக்கு மட்டும் ஈரான் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஹார்முஸ் ஜலசந்தி வழியா இந்தியா, சீனா, ரஷ்யா உட்பட 5 நட்பு நாடுகளின் சரக்கு கப்பல்களை செல்ல ஈரான் அனுமதி வழங்கியிருக்கு. இதற்கிடையே போர் நிறுத்தம் ஏற்படுத்த ட்ரம்ப் அறிவித்த 15 அம்ச திட்டம் நியாயமற்றது, பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஏற்பாடு செய்யவில்லை என்றால் அப்படின்னு ஈரான் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு இடையே போர் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதனால ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி எரிபொருள் கொண்டு செல்லும் கப்பல்கள் பாதிக்கப்பட்டு சில கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தினாங்க. நூற்றுக்கணக்கான சரக்கு கப்பல்கள் அங்கு காத்து கிடந்துச்சு. இதனால உலக எரிபொருள் சந்தையில் பதட்டம் ஏற்பட்டது. இந்திய கப்பல்களுக்கு அனுமதி வழங்க ஈரான் அரசுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதேபோல பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா மற்றும் ஈராக் போன்ற நட்பு நாடுகளும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியா கடல் போக்குவரத்து செய்ய அனுமதி பெற்றாங்க. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் போருக்குள்ளே உள்ளது, மேற்காசியா போர்க்களமாக உள்ளது, எதிரி நாடுகளின் கப்பல்கள் செல்ல முடியாது, ஆனால் நட்பு நாடுகளுக்கான ஜலசந்தி திறந்தே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த 23ஆம் தேதி 5 நாட்கள் போர் நிறுத்தம் அமலில் இருப்பதாக அறிவிச்சாரு. இதனை முழுமைப்படுத்த 15 அம்ச திட்டத்தையும் அறிவிச்சாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் பிரதிநிதிகள் உயிர் பயம் காரணமாக அமைதி ஒப்பந்தத்தை விரைவில் முடிக்க விரும்புகின்றனர். ஆனா பொதுவாக கூறினால் சொந்த நாட்டினர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்வார்கள். எனவே ஒப்பந்தத்தை வெளிப்படையாக அறிவிக்க முடியாது. அந்த 15 அம்ச திட்டம் போரை முடிக்கவும், கப்பல் போக்குவரத்தை வழிநடத்தவும் மற்றும் சர்வதேச அமைதி நிலை உறுதிப்படுத்தவும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஈரான் அமெரிக்காவின் 15 அம்ச போர் நிறுத்த திட்டம் ஒருதலை பட்சமானது, நியாயமற்றது என்று குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஈரான் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திட்டம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நலனுக்கே உதவும். ஈரான் பாதுகாப்பு திறனை கைவிட வேண்டிய அந்த நிலைமை வரும். நியாயமான பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்கா முன்வர வேண்டும். ஆனால் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யலை. அமெரிக்கா ஈரானை ஒப்பந்தத்தை ஏற்க அல்லது கடுமையான தாக்குதலுக்கு தயாராக இருக்க அறிவுறுத்தியிருக்கிறாங்க. இதனால ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள சரக்கு கப்பல்கள் கடல் போக்குவரத்து காத்திருக்கிறாங்க. இதன் விளைவா உலக எரிபொருள் சந்தை பதற்றத்துடன் இருக்கு. இந்த போருக்கு விரைவில் முடிவு காண அமெரிக்கா விரும்புது. அடுத்த சில வாரங்களில் இந்த போர் முடிவடையும் என்று வட்டாரங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இதன் பொருளாதார பன்னாட்டு தாக்கங்கள் மிக பெரியவையா இருக்கும். இது முக்கிய செய்திகளில் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது போல மேலும் அப்டேட்ஸ் அண்ட் விசேஷங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி தட்டுப்பாடு குறித்து பரவும் பீதியையும் உண்மையையும் பற்றி சமீபத்தில் பிரதமர் அவர்கள் கூறிய நாம் இன்னொரு லாக்டவுன் சூழலுக்கு தயாராக இருக்க வேணும் அப்படிங்கிற கருத்து சமூக ஊடகங்களில் பரவிய தகவல்கள் மக்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு. அப்படி என்ன இது குழப்பம் அப்படின்னா, உண்மையில எதுதான் உண்மை, எது தவறு, நமக்கு என்ன செய்ய வேண்டும், இப்போ அதற்கான முழுமையான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேற்காசியாவில் தற்போது நிலவும் போர்க்குழப்பம் பார்த்தோன்னா காரணமாக சிலர் இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னு தவறாக கருதி கொண்டிருக்காங்க. ஆனால் பெட்ரோலிய அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி அடுத்த 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் விநியோகம் இந்தியாவுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. மொத்த பாதுகாப்பு கையிருப்பு பார்த்தோம்னா 74 நாட்களுக்கு மேலே இருக்குது. அதாவது நாட்டுக்கு தேவையான எரிபொருள் குறைவில்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவோட எண்ணெய் நிறுவனங்கள் அனைத்து இறக்குமதி ஒப்பந்தங்களையும் முன்கூட்டியே செஞ்சுருக்கிறாங்க. இதனால் விநியோக சங்கிலியில் இடைப்பட்ட எந்த ஒரு இடைவெளியும் ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெட்ரோல், டீசல் அனைத்து பங்கிலும் சரியாக கிடைக்கிறது. எல்பிஜி சமையல் எரிவாயு உள்நாட்டு உற்பத்தி தேவையை மேலே போட்டு பூர்த்தி செய்கிறது. குழாய் வழி இயற்கை எரிவாயு இது திடீர் தட்டுப்பாட்டுக்கு மாற்று அல்ல, நீண்டகால திட்டம். சமூக ஊடகங்களில் சில தவறான தகவல் பரவுவதனால சில இடங்களில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. ஆனால் அது உண்மையான தட்டுப்பாடு அல்ல. இந்த நிலையில் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டும்தான் நம்பணும். தேவையற்ற பீதியில் எரிபொருளெல்லாம் வாங்கி சேமிக்க முயற்சி செய்ய வேண்டாம். சில இடங்களில் சிலிண்டர் இல்லாமல் கூட சமைக்க சில கிளாசிக் சமையல் ஐடியாக்கள்லாம் பின்பற்றிட்டு இருக்காங்க. அதுபோல் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். எரிபொருள் சந்தையில் இந்தியா உலகில் 40க்கும் மேற்பட்ட விநியோகஸ்தரிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க.
அதோட சுத்திகரிப்பு நிலையங்கள் 100% திறனில் இயங்கி வரதுனால எரிபொருள் ஓட்டம் சீராக பராமரிக்கப்படுது. இதனால நமது நாட்டில் எங்கும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி பற்றாக்குறை இல்லை. பொதுமக்களுக்கு சில பரிந்துரைகள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை மட்டும் நம்புங்க, தேவையற்ற எரிபொருள் சேமிப்பை தவிர்க்குங்க, அப்புறம் சமூக ஊடகங்களில் தவறான வீடியோக்கள் மற்றும் தகவல்களை பகிராதீர்கள், எல்பிஜி இல்லாமல் சில சமையல் வழிகளை ஸ்டீம் குக்கிங், இண்டக்ஷன், மைக்ரோவேவ் பயன்படுத்தலாம். நண்பர்களே, இன்று நாம் பார்த்தது இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு பற்றிய உண்மைகள் பற்றிய சமூக மற்றும் ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்கள் குறித்து தான் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீங்க. மேலும் அப்டேட்டுகளுக்கு பெல் ஐக்கான் அழுத்துங்கள். நாம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.